முந்தைய நேற்றுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வமும் தேமுதிக தலைவர் பிரேமலதாவும் வந்து முதலமைச்சர் சந்திச்சு போனாங்க. இதுக்கு பின்னணியில கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. பின்னணி இல்ல, முன்னணி இல்ல. அவங்க தலைவருக்கு உடன்றாங்க கையில் ஹாஸ்பிட்டல் நோயின்னு அதை பற்றி ஒரு நல அரசியல் பண்பாட்டோடு வந்து பார்த்தாங்க. ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. வெளி மாநிலத்தை சேர்ந்த இவ்வளவு லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதான் நாங்க சொல்றது, அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா நம்ம சொல்ல மாட்டாங்க. இங்க வந்திருக்காங்க. இப்ப இது என்ன செய்யறதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டா பீகார்ல அவங்க உயிரோடு இருக்கிறவங்கலாம் இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது ஒரு கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கறதுன்றது வருங்காலத்துல இங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க சார் தேர்தலில். சொல்றேன் இல்ல, இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் வந்து இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன்.